ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் பயங்கரமாக வருது தவிர அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான வழி எதுவுமே கிடைக்கலைங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன குடும்பத்தை வந்து ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. அதுவும் எப்படி பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சு இனிமேல் இந்த ஊருக்குள்ளேயே நீங்கள் வரவும் கூடாது, இந்த ஊரில் இருக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாரும் இப்போ வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணி வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ரஞ்சிதாவையும் மல்லியும் சும்மாவே விடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகலட்சுமிக்கு பயங்கரமான கோவம். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து சொகுசாக வாழ போகிறோம், இனிமேல் சந்தோஷமா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கற்பனை எவ்வளோ இதுவாக இருந்தோம், கடைசியில் இப்படி பண்ணி போட்டாலே படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் அவங்க அண்ணனுக்கு இதுக்கெல்லாம் காரணமே மல்லி தான். அவன் மட்டும் ஒழுங்கான வேலையை போய் சென்னையில் பார்த்துருந்து எனக்கு இந்த நிலைமையே இல்லை, நான் வந்து அவளை அப்பா அம்மா இல்லாத குறை இல்லாமல் நல்லபடியாக தான் வளர்க்கணும்னு நினச்சேன், ஆனால் இவள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டாலே கண்டிப்பாக அவளை நான் சும்மா விட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் மல்லியை வந்து சின்ன வயசுலேருந்து உயிருக்கு உயிராக ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்துட்டான். அதனால தான் அவனால் மல்லியை வந்து எதுவும் பண்ண முடியல. ஆனால் அவளை நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் இங்கே வழி இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு தான் பயங்கரமாக கோபப்படுறாரு பாபு. இன்னொரு பக்கம் நாகலட்சுமி இருந்துக்கிட்டு ஐயோ போச்சே இனிமேலாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சா அதுவும் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கோபம். என்னதான் 1008 பிரச்சனை 1000 பேருக்கு இருந்தாலும் அவள் பிரச்சனை மொத்தமே பணத்து மேலே தான் இருக்குதுங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்தால் கூட அது மூலிமா நம்ம வந்து நல்லபடியாக சாப்பிட்டு நல்ல துணிமணி உடுத்திட்டு சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ எதுக்குமே வெளியில ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவளுக்கும் கோவம் இருக்க தானே செய்யும். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் நேராக சென்னைக்கு தான் போகிறாங்க. வேற என்ன பண்ணுறது, ஊரை விட்டு தோத்திட்டாங்க. அதுக்கு காரணமானது யாரு? அவங்க கிட்ட தானே போய் நம்ம நீதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே படை எடுத்து சென்னையை நோக்கி போக அங்கே இருந்துட்டு மல்லி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கிளம்ப ஒரே காமெடியாக இருக்குது. என்னதான் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வெண்பா இருந்துக்கிட்டு மல்லியம்மான்னு உருக விஜய் இருந்துக்கிட்டு மல்லியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல போய் இவங்க ஏதாச்சும் சொன்னா அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதனால பயங்கர கோத்தரத்தை விஜய் இருந்துகிட்டு யார் இது என்னத்துக்கு இங்க வந்து ஓவரா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கப்புறம் சொல்றாங்க, நான் வந்து உங்களுக்கு மட்டும் தான் கான்ட்ராக்ட்ல ஒய்ஃபா இருக்கேன்னு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, என் அண்ணன் அண்ணியெல்லாம் உங்களுக்கு திட்டுறதுக்கான உரிமை எதுவுமே இல்லை, நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இப்ப வாஜி புத்தி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு போய் வந்துடுறாரு. ஏன்னா இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நமக்கு மரியாதையும் இல்லை, எந்த ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஜய்க்கு தான் இப்போ ரொம்ப பாடுபடப்பாரு. ஏன்னா வெண்பாவோட உயிர் எல்லாமே மல்லி தான், மல்லியை மேலதான் மொத்த உயிரி வச்சிருக்கா அம்மான்னு சொல்லிட்டு. இப்ப மல்லி இல்லைன்னா அவளால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஸ்கூல் போக முடியாது, உடம்பு சரியில்லாம இருந்தாலும் பாத்துக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக வச்சு மல்லி இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறான். இருந்தாலும் இதுதான் நல்ல சான்ஸ், இவளை இப்ப கழட்டி விட்டாதான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம தலைமையில ஏறி உட்காந்து ஜிங்குன்னு ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு இதோட அவளை கழட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெத்துறான். ஆனா இந்த ரஞ்சிதா இருக்காலேயே இன்னும் ஏத்தி விட்டுருங்கிறா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் அவ சான்ஸுக்கு பேச்சுங்கிறா. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனல்